அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் மொத்தத்தில் பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். லூக்கா 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். இங்கே ஆண்டவர் சொல்கிறார், தன் பிள்ளைகளுக்கு சீசர்களை பார்த்து அவர் சொல்கிறார், இதோ தேள்களையும் அவர் சத்துருடைய சகல அதிகாரிகளையும் வல்லமைகளை மேற்கொள்வதற்கு உங்களுக்கு அதிகாரங்களை கொடுக்கிறேன் என்று வேதத்தில் திட்டமாக அவர் சொல்கிறார். சர்ப்பங்களையும் தேடுகளையும் சாத்தானுடைய சத்துருடைய சகல அதிகாரங்களையும் மேற்கொள்ளுவதற்கு உங்களுக்கு அதிகாரம். சகல சத்துருடைய அதிகாரத்தை மேற்கொள்வதற்கு அதிகாரம் தேவை. இந்த உலகத்தில் சத்ரு நம்ம மேலே உலகத்தில் அநேக அதிகாரம் போட்டிருக்கிறான். அதை மேற்கொள்ளுக்க நமக்கு அதிகாரம் தேவை. அது எப்படி? இந்த உலகத்தில் எத்தனையோ அதிகாரம் இருக்கிறது. இந்த உலகத்தை சார்ந்த அதிகாரிகள், தலைவர்கள் ஒவ்வொரு அதிகாரம் இருக்கிறது, மந்திரிக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் அதே போல் இந்த ஆண்டவர் சாத்தானுடைய அதிகாரத்தை மேற்கொள்வதற்கு, சகல வல்லமைகளை மேற்கொள்வது நமக்கு ஒரு அதிகாரம் தருகிறார். அப்போ உலகத்தை ஜெயிக்கணும்னா, சாத்தானை ஜெயிக்கணும்னா அதுக்கு ஒரு அதிகாரம் தேவை. அவர் சீசர்களுக்கு அந்த அதிகாரங்களை கொடுத்தார். அதே போல் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேள்களை பாம்புகளை மேற்கொள்வதற்கு சத்துருடைய சகல வல்லமைகள், சத்துருடைய சகல கிரிகளை மேற்கொள்வதற்கு அதிகாரம் தேவை. நீங்கள் சாதாரண யாராக இருந்தாலும் சரி, அந்த அதிகாரத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அதாவது தேள்னால் வருகிற போராட்டம், பாம்பு நாள் வருகிற அதெல்லாம் கொண்டு வருகிறது பிசாசு. என்ன? சத்துருடைய சகல அதிகாரம், பலவிதமான அதிகாரம் இருக்கிறது. அது சத்துருடைய சகல, அவனுடைய வல்லமை இல்லை, அவனுக்கு சத்துருக்குன்னு ஒரு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமையை மேற்கொள்வதுக்கு ஒரு அதிகாரம். அந்த வல்லமை கொடுக்கிறவர், அந்த அதிகாரத்தை கொடுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீ இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளைங்க, நீ யாராக இருந்தாலும் சரி, சத்துரு மேற்கொள்வதுக்கு உனக்கு அதிகாரம் தேவையா? ஆண்டவர்கிட்ட கேளு, இயேசு உனக்கு கொடுப்பான். அவர் தான் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறவர். அந்த அதிகாரத்தை கொடுக்கவும் எடுக்கவும் அவருக்கு தான் அவர் கையில் தான் இருக்கிறது. அதனால தேவ பிள்ளைங்க, ஐயோ என்னால் சத்துருடைய வல்லமை மேற்கொள்ளணுமே, சத்துரு என்னை மேற்கொள்ளக்கூடாது. அதனால தான் தாவீது சொல்கிறான், ஆண்டவரே நான் சத்துரு என்னை மேற்கொள்ள விட்டாதீரும் என்று சொல்கிறான். சத்துரு என்னை மேற்கொள்ள விட்டாக்கூடாது, அது பாடுகிறேன். நீ தான் என்ன அந்த சத்துரு என்னை மேற்கொள்ளாதபடி என்னை பாதுகாத்தணும், எனக்கு அந்த அதிகாரங்களை தாரும் என்று அவன் சொல்கிறான். எனக்கு அருமையான கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, நீங்கள் சத்துருடைய மேற்கொள்ளதுக்கு உங்களுக்கு அதிகாரம் வேணுமா? இயேசுவிடத்தில் கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு என் குடும்பத்தில் ஒரே போராட்டமாக இருக்கிறது, என் குடும்பத்தில் ஒரே பிரச்சனையாக இருக்கிறது. ஆண்டவரே, என் தொழிலில் பலவிதமான போராட்டம் இருக்கிறது, வேலையில் பலவிதமான போராட்டம், படிக்கிற இடங்களில் போராட்டம், ஊழியத்தில் பலவிதமான போராட்டம். அந்த சத்துருடைய வல்லமை மேற்கொள்வதற்கு ஆண்டவரே எனக்கு அதிகாரம் தாருன்னு சொல்லி கேட்கும் பொழுது இன்னைக்கு அந்த அதிகாரம் கொடுக்கிறான். சகோதரி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, அந்த அதிகாரத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர். சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ளக்கு இன்றைய உனக்கு அதிகாரம் தருகிறார். கலங்காதே, எனக்கு யார் உதவி செய்வான்னு சொல்லி கலங்காதே. தேவனிடத்தில் எனக்கு அதிகாரம் தாங்க, எனக்கு வருகிற போராட்டங்களை மேற்கொள்ள அதிகாரங்களை தாங்க, சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்களை அந்த வல்லமை, சத்துருடைய வல்லமை மேற்கொள்ள எனக்கு அதிகாரங்களை தாங்கன்னு சொல்லி நீ கேட்கும் பொழுது ஆண்டவர் உனக்கு கொடுப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அந்த அதிகாரத்தை அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அதனால நீங்கள் அவரிடத்தில் கேளுங்க, இயேசுவிடத்தில் வாழுங்க, இயேசுவிடத்தில் அதிகாரத்தை கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த போராட்டத்தை மேற்கொள்ள அதிகாரங்களை தாங்கன்னு சொல்லி கேளுங்க. நீங்கள் கேட்கும் பொழுது அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை முடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, உனக்கு கோழி சோத்திரம். தேள்களை மிதிக்கணும் ஆண்டவரே, பாம்புகளுடைய பாம்புகளை மிதிக்கணும் சத்துருடைய சகல வல்லமையுடைய அதிகாரங்களை அந்த வல்லமை அதிகாரங்களை மிதிக்கவும் ஆண்டவரே, அந்த வல்லமை சத்துருடைய அதிகாரத்தை தள்ளி அதை மேற்கொள்வதற்கு நீர் எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறவரே நமக்கு கோடி சோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய வல்லமை கடந்து வரட்டும் இயேசுவின் நாமத்தால. வல்லமை இறங்குறதுக்காக சோத்திரம். நம்முடைய கிருபையினால் தாங்கிறதுக்காக சோத்திரம். சத்துருடைய அந்த வல்லமை மேற்கொள்வதற்கு அதிகாரங்களை கொடுக்கிறார் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தால ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. அந்த வல்லமை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். நீங்கள் கேட்கும் பொழுது
நிச்சயமாக அவர் தருவார். திடமனதாருங்கள், பயப்படாதீர்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். காட் பிளஸ் யூ.